நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோரை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த கூகுள் பிளே ஸ்டோரை பத்தி பேசுறதுக்கு முன்னால டிசம்பர் 2019 நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். சோ இந்த 2019 முடிய போகுது, 2020 பிறக்க போகுது. சோ இந்த 2020ல என்னென்ன புதுவிதமான டெக்னாலஜி அறிமுகப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, கண்டிப்பா உங்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. கூடிய விரைவில் இது தெரியும். 2020 பிறக்கும் போது இந்த கம்பெனிஸ் என்னென்ன விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்த போறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா நான் என்னுடைய டெக் சேனல் மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் பிளே ஸ்டோரை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலன் பெற முடியும். ஏன் பேர் செய்யாது, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கும். இந்த கூகுள் பிளே ஸ்டோரை ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை பயன்படுத்துவீங்க அப்படிங்கறத நான் கேட்க போறது இல்ல. கண்டிப்பா இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் அவங்க அப்டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஃபியூச்சரை வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். கண்டிப்பா 10 ஃபீச்சர் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், கவுண்டிங் இல்ல. சோ இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு பிளே ஸ்டோர்ல பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ண விரும்பல, நீங்க நாளைக்கோ நாளை மறுநாளோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ண விருப்பப்பட்டா பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஸோ கேம்ஸோ எந்த போது நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. நான் ஆப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு பிடிச்சமான ஒரு ஆப்பை வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். அதுல ஆட் டு விஷ் லிஸ்ட் இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். கீழ ஒரு மெசேஜ் வரும், ஆடிங் டு விஷ் லிஸ்ட்னு சொல்லிட்டு. சோ ஆட் ஆயிருச்சு. சோ இந்த ஆப்பை வந்து நீங்க 2 நாள் கழிச்சு நீங்க வந்து உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணணும், சோ இந்த அப்ளிகேஷனோட நேம் தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ இந்த மாதிரி ஆட் விஷ் லிஸ்ட்ல போயிட்டு பேக் போங்க, கேம்ஸ் டேப் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல விஷ் லிஸ்ட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். சோ பாத்தீங்கன்னா ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இனி உங்களுடைய பிளே ஸ்டோர்ல கேம்ஸ், ஆப்ஸ், மூவி, புக்ஸ் இந்த மாதிரி ஒரே இடத்துல நீங்க சர்ச் பண்ண தேவையில்லை. கூகுள் பிளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்திருச்சு. அதுக்குன்னு தனித்தனியா ஒரு செக்ஷனை கொடுத்துட்டாங்க. அந்த செக்ஷனை நீங்க எப்படி நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு செக்ஷன் வாரியா நீங்க பிரிச்சிருக்காங்க. கேம்ஸ் வேணா கேம்ஸ்னு சொல்லிட்டு தனி செக்ஷன், அதே மாதிரி ஆப்ஸ் வேணா புக்ஸ் வேணா புக்ஸ், மூவிஸ் வேணா மூவிஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளே ஸ்டோருக்கு கீழே பாத்தீங்கன்னா 4 தலைப்புகளில் கொடுத்துருப்பாங்க. கேம்ஸ் நீங்க டேப் பண்ணீங்கன்னா இந்த செக்ஷன்ல ஒன்லி கேம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்ஸ் சம்பந்தப்பட்ட ஆப்ஸை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப் செக்ஷன்ல. அப்புறம் வந்து நான் சினிமா வந்து இது பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மூவி செக்ஷன் இருக்கு. ஸோ மூவி செக்ஷன் உள்ள சம்பந்தப்பட்ட செக்ஷனை நீங்க டேப் பண்ணீங்கன்னா மூவி சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ், இல்ல எனக்கு ஆப்ஸ் வேண்டாம், கேம்ஸ் வேண்டாம், மூவிஸ் வேண்டாம், நான் புக்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னா புக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க புக் செக்ஷன்ல போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இது வரைக்கும் நீங்க எத்தனை அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க? இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாம ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் எவ்வளவு இருக்கு, மொத்தமா எவ்வளவு அப்ளிகேஷன் உங்களுடைய போன்ல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோருக்கு போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்ஸ்டால்ட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் ஆன் திஸ் டிவைஸ் 63 ஆப்ஸ் வந்து நான் என்னோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சோ இப்படி நீங்க உங்களுடைய போன்ல தெரிஞ்சுக்கலாம், மொத்த ஆப்ஸ் உங்களுடைய போன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி உங்களுடைய போன்ல எவ்வளவு ஆப்ஸ் இருக்குங்கிறத இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ல எத்தனை அப்ளிகேஷன் நீங்க பேட்டா ப்ரோக்ராம்ல பயன்படுத்துறீங்க? இந்த பேட்டா ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெவலப்பர் ஒரு புதிய ஃபீச்சரா அப்டேட்டா கொடுக்கும்போது டைரக்டா ஃபுல் வெர்ஷன்ல அப்ளை பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டா ப்ரோக்ராம்ல டெஸ்டிங் கொடுப்பாங்க. அதுல அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் வெர்ஷனுக்கு வரும். ஸோ இதுதான் பேட்டா ப்ரோக்ராம். இந்த பேட்டா ப்ரோக்ராமை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல என்னென்ன அப்ளிகேஷன்ல நீங்க பயன்படுத்துறீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ், இன்ஸ்டால்ட், லைப்ரரி, பேட்டா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் என்னுடைய போன்ல ஒரு 5 ஆப்ஸை வந்து பேட்டா ப்ரோக்ராம்ல வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா அவங்க வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நான் முன்னக்கூட்டியே அவங்க கொடுக்குற அப்டேட் ஃபீச்சரை வந்து நான் பயன்படுத்துறதுக்காக இதை பேட்டா ப்ரோக்ராமா மாத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ், நிறைய ஆப்ஸை வந்து உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து மக்கார் பண்ணும், அதாவது பிரச்சனை பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபியூச்சரை நீங்க எனேபிள் பண்றது மூலமா உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸ்கையும் ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஆப்ஸா இருந்தா உடனே உங்களுக்கு தெரிவிக்கும். அதுவும் த்ரூ நோட்டிபிகேஷன் மூலமா.
அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல ப்ளே ப்ரொடெக்ட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் என்னோட ஃபோன் லுக்ஸ் குட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி ஸ்கேன்ட் ஆப்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஃபோன்ல எவ்வளவு ஆப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ளே ப்ரொடெக்ட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கேன் பண்ணி உடனே வந்து ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆப் ஸ்கேன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும்னா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக்ஸ் குட் பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ப்ளே ப்ரொடெக்ட் இஸ் ஸ்கேனிங், அதாவது ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல ஏதாவது ஒரு ஆப்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டா அந்த ஆப்ஸை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஆப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க கையில ஏதாவது ஒரு கோட் இருக்கு, அதாவது கிஃப்ட் கார்டு இருக்கு, இல்லைன்னா ப்ரொமோஷனல் கோட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கையில இருக்கும் போது அதை ரெடீம் பண்ணணும். அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ரெடீம் பண்ணணும். அது எப்படி நம்ம ரெடீம் பண்றது, அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, டேப் பண்ணுங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெடீம் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ பார்க்கலாம் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. ரெடீம் யுவர் கோட். கீழே என்னோட இமெயில் ஐடி இருக்கு, என்டர் கோட். கீழே பாத்தீங்கன்னா பை டேப்பிங் ரெடீம் யூ அக்ரி டு கிஃப்ட் கார்டு அண்ட் ப்ரொமோஷனல் கோட். இந்த ரெண்டு விஷயங்கள் உங்க கையில இருந்தா இதுல என்டர் பண்ணி இதுல ஒரு ரெடீம்னு ஒரு பட்டன் இருக்கு, அது இன்விசிபிளா இருக்கு. எப்ப நீங்க இதுல வந்து கோடை என்டர் பண்ணீங்களா, உதாரணத்துக்கு நான் ஒரு கோடை என்டர் பண்றேன், ரெடீம்னு வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இது நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதுமானது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடீம் ஆகும். ஸோ அதை மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட கிஃப்ட் கார்டோ ப்ரொமோஷனல் கோடோ இருந்தால் மட்டுமே இந்த செக்ஷனில் போயிட்டு பயன்படுத்தலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நியூஸ், அதே மாதிரி புது புது ஆஃபர், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய இமெயில் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா அதுக்குன்னு ஒரு பிரத்யேக செக்ஷன் இருக்கு. அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணுறது மூலியமா கூகுள் பிளே ஸ்டோரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இமெயில் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எங்கே இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில்ஸ் ஃப்ரம் கூகுள் பிளே. ரிசீவ் இமெயில்ஸ் வித் நியூஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் கூகுள் பிளே. ஸோ இது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா இனி வரக்கூடிய புது புது அப்டேட், நியூஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுடைய இமெயிலுக்கு வந்துடும். ஸோ அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், பலன் பெறலாம். உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர்ல பயன்படுத்தக்கூடிய இமெயிலை ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டா கூகுளோட ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்கோ அந்த இமெயில் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இதனால நிறைய நீங்க டேட்டாவை இழக்க வேண்டி வரும். அதாவது மறுபடியும் அந்த இமெயில்ல போயிட்டு அந்த டேட்டாவை வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால அந்த ஃபியூச்சர் நீங்க சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் நீங்க சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபியூச்சர் எங்க இருக்கு, எப்படி சேஞ்ச் பண்றது தெரிஞ்சுக்கலாமா? பிளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இருக்கு, டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்னோட இமெயில் ஐடி டிஸ்பிளே இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் இதுல இமெயில் ஐடி வந்து டிஃபால்ட்டா இருக்கு. இந்த இமெயில் ஐடி தான் ஓவரால் கூகுள் ப்ராடக்ட்ல வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழே வந்து ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க புது இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல சேவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், தட்ஸ் இட். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல மூவிஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இ புக் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி செக்ஷன்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பேமெண்ட் மெத்தட் கண்டிப்பா கேட்கும். அதுல நீங்க என்ன கொடுக்க போறீங்க? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் நெட்வொர்க்கை நீங்க பயன்படுத்தினா அது மூலமா கூட பேமெண்ட் பண்ணலாம், ரெடீம் பண்ணலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. அந்த வழிகளை நீங்க சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. பிளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட், அதை டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணிருக்கேன். அது இல்லாம உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. யூஸ் எத்திசலாட் பில்லிங், அதாவது இங்க உள்ள நெட்வொர்க்கை நான் பயன்படுத்தி கூட நான் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெடீம் கோட், அதுக்கப்புறம் ஆட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம மோர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்து மோர் பேமெண்ட் மெத்தட், இன்னும் நிறைய டெபிட் கார்டை வந்து நீங்க ஆட் பண்ண முடியும், கிரெடிட் கார்டை ஆட் பண்ண முடியும் இதை டேப் பண்றது மூலமா. இந்த மாதிரி செக்ஷன் இந்த இடத்துல இருக்கு. பேமெண்ட் மெத்தட் அந்த தலைப்புல இவ்வளவு இருக்கு. சோ இது மூலமா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்க போன்ல இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர்ல நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. அந்த சர்ச் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ஹிஸ்டரியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல. பட் உங்க போனை யாராவது வாங்கி கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி நீங்க என்னெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு வார்த்தையை டைப் பண்ணா போது எல்லாமே வந்துடும். நீங்க சர்ச் பண்ண எல்லாமே அதுல உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது விருப்பப்பட்டா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளியர் லோக்கல் சர்ச் ஹிஸ்டரி. அந்த பகுதியில் போட்டு நீங்க டேப் பண்ணி கிளியர் பண்ணலாம். அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் கிளியர் லோக்கல் சர்ச் ஹிஸ்டரி, அதை டேப் பண்றது மூலமா நீங்க என்னெல்லாம் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கிளியர் பண்ணிடும். இது மூலமா உங்களுடைய பிரைவசியை பாதுகாக்க முடியும். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல பார்க்கக்கூடிய ஆப்ஸோ இல்லை கேம்ஸோ அதில் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது இன்ஸ்டால் பண்ணாமலே, உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாமலே அந்த ஆப்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக அந்த ஆப்ஸை வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எங்கே இருக்குது, அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலேஷன். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வெப் லிங்க்ஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சில ஆப்ஸை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு சில ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தி பார்க்க முடியும். உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேட்டா ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் விஷ்லிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அதை கிளியர் பண்ணலாம். அது எங்கே இருக்குது, கிளியர் பண்ணுறது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ப்ரெஃபரன்சஸ், ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து விஷ் லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்களோ அதை கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேட்டா ப்ரோக்ராமை கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆப்ஸ் அண்ட் கேம் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், இதையும் கிளியர் பண்ணிடலாம். 4 விஷயங்களை நீங்கள் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். அதுதான் இந்த ஆப்ஷன் இந்த தலைப்பில் இருக்குது. இதுக்குள்ளே உங்களுடைய குழந்தைங்க ப்ளே ஸ்டோரை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்களா? பயன்படுத்தணும், பிரச்சனை இல்லை. அந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அந்த குழந்தைங்க சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அது என்ன, எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைன் போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், இது ஆஃபில் இருக்குது, அதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் உங்களுக்கு ஒரு டாங்கிள் ஆஃபில் இருக்குது, அதை எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் பின் நம்பரை ரெகுலராக கொடுக்கக்கூடிய பின் நம்பரை கொடுத்து ஓகே கொடுங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே பின் நம்பரை கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அதுக்கப்புறம் எல்லோ ரெட், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ உங்கள் குழந்தைங்க ப்ளே ஸ்டோரை பயன்படுத்தும் போது சர்ச் பண்ணும்போது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது மூலயமா நிறைய விஷயங்கள்லேருந்து தவிர்க்கலாம், பாதுகாக்கலாம் உங்களுடைய குழந்தைங்க. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸோ கேம்ஸோ இபுக்கோ மூவியோ ஏதாவது டவுன்லோட் பண்ண விருப்பப்படுறீங்க. இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட்டா மிக முக்கியமானது. மொபைல் டேட்டா இருக்கலாம், வைஃபையாக இருக்கலாம், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகிடும். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைனுக்கு டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் எனி நெட்வொர்க், அதாவது நான் டேட்டா வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். வைஃபை செட் பண்ணலாம், இல்லை இதில் ரெண்டுலேயும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா ஆஸ்க் மீ எவ்ரி டைம். ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கும், மொபைலில் மூலியமாக டவுன்லோட் பண்ணவா இல்லை வைஃபை மூலியமாக டவுன்லோட் பண்ணவா அப்படிங்கிறது கேட்கும். அது மூலியமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆப்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, கேம்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஃபரன்சஸ், ரிவார்ட்ஸ், பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் இவ்வளோ ஆப்ஸை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டேட் வரையும் உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் கேம்ஸும் மூவிஸும் இபுக்ஸும் பார்த்ததெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய லிமிட்டே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அமௌண்ட் எகிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் விருப்பப்பட்டால் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பட்ஜெட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 திரஹம்ஸ் லோக்கல் கரன்சியை நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் லோக்கல் கரன்சி இருக்கும், டிஸ்பிளே ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 100 திரஹம்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பட்ஜெட், எடிட் பட்ஜெட், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பர்ச்சேஸை ஒரு லிமிட்டாக வச்சுக்க முடியும். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும் பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க.
இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் பயன்படுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைப்ரரின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. நாட் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை வந்து நான் பயன்படுத்தியிருப்பேன். இது எல்லாத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன ஆப்ஸை பயன்படுத்தி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்கணுமா? இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் ரீசெண்ட் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக பயன்படுத்தின ஆப்ஸ் ஃபுல்லாக இதில் வந்துருச்சு. இதை மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்ல இருந்து நிறைய ஆப்ஸும் கேம்ஸும் உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பயன்படுத்திட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ஃபோனில் இருந்து அது போயிருச்சு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இல்லவே இல்லைங்க, அந்த அன்இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃபுல்லாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதிலிருந்து ரிமூவ் பண்ணணும் விருப்பப்பட்டால் வாங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் லைப்ரரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னுடைய ஃபோனில் இல்லாத ஆப்ஸ். பட் இந்த ஆப்ஸ் எல்லாம் நான் என்னோட ஃபோனில் பயன்படுத்தியிருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை பெர்மனெண்ட்டாக நான் ரிமூவ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, ஃபஸ்ட்டாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணுறதுனால இந்த நீங்கள் பயன்படுத்தின ஆப்ஸ் ஃபுல்லாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்லேருந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். உங்களுடைய ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் பார்த்து அதில் தேவையில்லாத ஆப்ஸை ரிமூவ் பண்ணணும். இது மூலமா உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜை அதிகப்படுத்தணும். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜை அதிகப்படுத்தலாமே. எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. ப்ளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டால்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்டோரேஜ்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆப்ஸ் வந்து என்னுடைய ஃபோனில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஸை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி ஃப்ரீ அப் 220 MB 220 MB வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும் உங்களுடைய ஃபோனில், அதுவும் உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இதில் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமா உங்களுடைய ஸ்டோரேஜோட ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்த முடியும். உங்களுடைய ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த செக்ஷனில் வந்து 4 விதமான விஷயங்களை வந்து நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஒன்று, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து உங்களுடைய ஆப்ஸை வந்து செட் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுடைய ஆப்ஸ் வந்து எந்த ஆப்ஸ் வந்து அப்டேட் வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் எவ்வளவு MB வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள. ப்ளே ஸ்டோர் போங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதை டேப் பண்ணுங்க. மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் டேப் பண்ணுங்க. இதுல இன்ஸ்டால்டு இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 63 ஆப்ஸ் இதுல என்னோட ஃபோன்ல இருக்கு. ஆன் திஸ் டிவைஸ் கொடுத்து சைஸ் வாரியா நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஆப்ஸோட சைஸ், அதாவது மெமரி எவ்வளவு அப்படிங்கறத இதுல இருந்து காட்டும். அதை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இது வேண்டாம், நான் சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டா அது பக்கத்துல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க செட் பண்ணலாம். லாஸ்ட் அப்டேட்ல செட் பண்ணலாம். லாஸ்ட்டா நீங்க யூஸ் பண்ண ஆப் என்ன அப்படிங்கறத நீங்க செட் பண்ணலாம். லாஸ்ட் யூஸ், நான் இது வரைக்கும் லாஸ்ட்டா யூஸ் பண்ண ஆப், அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்டேட், என்னோட ஃபோன்ல லாஸ்ட் அப்டேட் வாங்கியிருக்க ஆப், அதுக்கப்புறம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. ஸோ என்னோட ஆப்ஸ் ஃபுல்லாக ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நான் செட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோல கூகுள் பிளே ஸ்டோர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. 2019 டிசம்பர் வாக்குல இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். 2020 கூகுள் பிளே ஸ்டோர்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கறத நீங்களும் பொறுத்திருந்து பாருங்க. நானும் பொறுத்திருந்து நான் பார்க்குறேன். வந்ததுன்னா என்னுடைய டெக் சேனல்ல கண்டிப்பா ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை